சோனி 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 ப்ளீஸ் சோனி சோனி நான் டெய்லியே கேட்குறேன் ஒரு வாட்டி சோனி 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 ப்ளீஸ் சோனி செஞ்சு விட்டுரு. சோனிமா சோனிமா என்னம்மா வேணாம். உன் மேலே சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ யார்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, வேணாம். சோனி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது சோனி. ப்ளீஸ் 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 சோனி 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 இன்னைக்கு ஒரு நாள் தானே கேட்குறேன். ஒரு வாட்டி சோனி, ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி சோனி. ஓகே வா, வந்து சாவு. சாவா? டேய், நைட்டு 10 மணிக்கு ஏறும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் இதை மறந்துட்டா அதை மறந்துட்டான்னீங்கன்னா சாவடிச்சிருவேன். அவனும் வரானா? வரானா? ம் சொன்னியா அவன்கிட்ட நீ? அவன் என்ன சொல்கிறது? ஆ, அவ தான் சொல்லணும், சொல்லிட்டா, பேசிட்டோம். விடு விடு வரட்டும். என்னடா சிரிக்கிறீங்க? அப்படி என்ன பண்ணுவீங்க? ஊருக்கு புதுசா? மேடம் என்ன கேட்டீங்க? ஊருக்கு புதுசான்னு கேட்டேன். எப்படி மேடம்? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி வச்சிருக்கீங்களே ஊருக்கு புதுசுன்னு. ஹலோ ஹலோ, ஈஸி ரூட்டு இப்படி மேப் பார்த்து சுற்றி சுற்றி போகிறீங்களேன்னு கேட்டேன். ஆமாம் மேடம், சொந்த ஊர் திருச்சி, சென்னை வந்து 3 மாதம் ஆகுது மேடம். சாரி சாரி. நைட்டில் வெளியே சுற்றாதீங்க மேடம். ஆ, ஏன்? இல்லை, ஆல்ரெடி கோல்டாக இருக்குல்ல உங்களுக்கு, அதுக்காக சொன்னேன். இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். பாட வேண்டுமா? பசங்க உங்களுக்கு? அட நீங்கள் வேறு மேடம், கல்யாணம்னு ஆயிருந்தா தானே குழந்தை குட்டி எல்லாம், அதெல்லாம் இல்லைங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. எப்படி இல்லைங்க? கல்யாணம் ஆனதான் குழந்தைங்கிற கான்செப்ட்லாம் இல்லை. அதுவும் கரெக்டு தாங்க, காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. கெட்டு போனது காலம் மட்டும்தானா? நீங்களும் நானும் இல்லையா? நீங்கள் எப்படின்னு தெரியல, ஆனால் நான் இன்னும் கெட்டு போகல மேடம். பார்த்தாலே தெரியுது. ஆமாம், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. சென்னைக்கு எதுக்கு ஊர்லேருந்து? வேணாம் மேடம், ஏற்கனவே கிண்டல் பண்ணுறீங்க, அது சொன்னால் அவ்வளோதான். எதுக்கு? பரவாயில்ல, ஜாலியாக இருக்கும் போலையே, சொல்லுங்க கேட்போம். சரி மேடம், நீங்கள் சிரிக்க மாட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். மாட்டேன், சொல்லுங்க. ஹீரோ ஆகணும் மேடம். சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஊர் தியேட்டர் பேனரில் என் ஃபோட்டோ வரணும், அதான் மேடம் ஆசை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறான், அவன்கிட்ட கேட்டேன், நீங்கள் சென்னைக்கு வாடா அவனுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னா. சரி, நம்மளும் ஊரில் சும்மானு சுற்றிட்டு இருக்கோம், அதுதான் அப்படியே வந்துட்டு பார்ட் டைம் வண்டி ஓட்டிட்டு அப்படி சான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் மேடம். பார்த்தீங்களா, எனக்கு சிரிப்பு வரும்னு சொன்னீங்க, ஆனால் வரல. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஹீரோ ஆகிடுவீங்க. நல்லா தான் இருக்கீங்க, தெளிவான முகம், கரெக்டான ஹைட்டு, என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கே பிடிக்கும். அப்படின்னா
ஹீரோ ஆயிடுவீங்கன்னு சொல்கிறேன். தேங்க்ஸ் மேடம். கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவா இல்லை? நான் பாவம் பண்ணிட்டேன் மேடம். ம் இல்லை, அப்படி ஒன்று என் லைஃப்பில் நடக்கவே இல்லை. ம். அப்போ கிஸ் கூட பண்ணது இல்லையா? ஆ முத்தம் கூட கொடுத்தது இல்லையா? மேடம், நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? ம் நினைப்பனே. மேடம், தப்புங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்க, அது ஏன் விதத்தில் தப்பான்னு பார்க்கலாம். நல்லா பேசுகிறீங்க, ஆனால் என்கிட்ட இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்களே. நீங்கள் ஒரு பொண்ணு, என்னதான் இருந்தாலும் நான் பையன். மிட் நைட்டு பயமா இல்லையா உங்களுக்கு? என்ன பயம்? நீங்கள் என்ன ரேப் பண்ணுவீங்கன்னா? என்ன மேடம் இவ்வளோ டைரெக்டாக சொல்கிறீங்க? எனக்கே பயமாக இருக்குது, அதுக்காக கேட்டேன். சில பேரை பார்த்தாலே தெரியுங்க. அதுலேயும் எனக்கு ஃபேஸ் ரீடிங்லாம் தெரியும். நீங்கள் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. ரொம்ப குறைச்சடை போடுறீங்க மேடம். அப்படியா? அவ்வளோ தைரியமா? ம். ம். ஒரு நிமிஷம் அங்கே நிறுத்துறீங்களா? ஆ ஓகே மேடம். ம். 2 minutes வந்துடுறேன். ஆ சரி மேடம். போதண்டி எழுதுனது விஷயத்த சொல்லு. சிட்டி அவுட்டர்ல ஒரு வீடு. கடந்த 6 மாசத்துல அங்க 3 டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. சரி. அதுல 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்புறம் ஒருத்தன் கேப் டிரைவர். Mode of death? மர்டர், சூசைட். ரெண்டுமா? ஆமா. ரிப்போர்ட் படிச்சதுல அந்த ஹஸ்பண்ட் தான் கில்லர். அந்த கேப் டிரைவரை கன்னால சுட்டு கொண்டு இருக்கான். அவன் பொண்டாட்டிய கழுத்தறுத்து கொண்டு இருக்கான். அங்கேருந்து 1 hourல அவனும் சூசைட் பண்ணி இறந்துட்டான். இரு நான் கொலகலன்னு பேசினிருக்கீங்க. புரியல எனக்கு. யார் நீங்களா? டேய், நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ள நீ அதானே வரேன்னு சொன்ன. இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி கிளம்பு. கிளம்பா? கிளம்பலாமா? ஆ கிளம்பலாம். போகலாம் மேடம். பக்கத்தில் மேடம் காட்டுது. ஆமாம்மா, 2 ஸ்ட்ரீட் தள்ளி. ஸ்ட்ரீட் உள்ளே போக மாட்டிங்களா? நாய் தொல்லை ஜாஸ்தி. ஆ போகலாம் மேடம். ஓகே. எவ்வளோ ஆச்சு? 275 மேடம். ஆ 300 இருக்கு. சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க. ஹீரோ ஆயிட்டிங்கன்னா எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. மேடம், நான் மட்டும் ஹீரோ ஆகிட்டேன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இப்போ கூட வரலாமே. சும்மா காமெடி பண்ணாதீங்க மேடம். கிளம்புறேன் மேடம். ஓகே. எவனை கொடுத்து வச்சிருக்கோ?
ஹலோ டேய் கணேஷு, நோ எங்கடா இருக்க? ஏன்டா என்னடாச்சு? காலையில பசங்க கூப்பிட்டாங்கன்னு பிரிட்ஜுக்குள்ள சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன். செம்ம வெயில். ஆ ஆ சரி. சரி எதுக்கு வீட்டுக்கு போகணும் அங்கேயே பார்த்துட்டேன். அடப்பாவி. அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க அம்மா ஊருக்கு போயிட்டு இருக்குது. வீடு பூட்டி இருந்தது. நீ இருப்பணும் வீட்டுக்கு போனா உன்னையும் அழகானோ. சாவி எத்தனை உள்ள வந்துட்டேன். நீ எங்கனா இருக்க? எப்படா ஏய் வருவ? வரண்டா வரண்டா. வா வா பசிக்குதுண்ணா, ஏதாவது வாங்கினு வாண்ணா. அடப்பாவி, நானே அம்மா கல்லையாக இருக்கும்போது தான் காலே பண்ணேன். சரி விட்டு வெளியே போய் சாப்பிட்லாம். சரிதான், சீக்கிரம் வா. டேய் 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 என்ன 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 டேய் ஒரு ட்ராப்புடா. சொல்லு, எப்படி இருந்தது பொண்ணு? டேய் எப்படிடா? அதான் சொல்ற மாடுலேஷன்லயே சொல்லு கழுத்துல நீந்திரியே. அடப்போடா, என்னம்மா பேச்சு தெரியுமா? வேற என்ன பண்ணிச்சு? அது ஒன்றும் பண்ணல, எனக்கு தான் என்னென்னவோ பண்ணிடுச்சு. அது சரி, அப்புறம் என்ன? அப்புறம் என்னடா சொல்ற? ஆ? கடைசியா என்னதான் சொல்லுச்சு? ஆ. கொஞ்சம் நின்னு பார்க்க வேண்டியதானே? டேய் லூசு பயலே, அதெல்லாம் ரிச்சுடா, நமக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. யோ, உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்யா. விட்ட இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம். டேய் 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 என்னடா டேய் டேய் அந்த பொண்ணு கூப்பிடுது. என்னடா சொல்ற? அண்ணா கான் கால் மட்டும் போ, நான் வாய்ஸ் மட்டும் டேய் கேட்டேன் ப்ளீஸ். சரி பியும் ஹோல்டர்ரா. ஹலோ ஹலோ பிரகாஷ், நான் தான். நான் தானே, யாருங்க? இப்போ கேப்ல வந்தனே. ஆ ஆ மேடம் சொல்லுங்க மேடம். இல்ல ரொம்ப தூரம் போயிட்டீங்களா? ஆமாம் மேடம், ஏரியா விட்டு தாண்டி கொஞ்சம் வந்துட்டேன். அச்சச்சோ, கிட்டதான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லை சொல்லுங்க மேடம், என்னாச்சு மேடம்? இல்ல இஃப் யூ டோன்ட் மைண்ட், இல்லை சொல்லுங்க மேடம். உங்க கார் பின் சீட்ல நான் ஏதாவது மிஸ் பின்னாடி- பண்ணிக்கிறீங்களா? பின்னாடி பின்னாடி என்ன கார் ஆ ஆ ஆ மேடம் இருக்கு மேடம். சாரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதை கொஞ்சம் கொண்டு வந்து தர ஆ முடியுமா? இல்லை இல்லை மேடம், சாரி. நான் கொண்டு வந்து தரேன் மேடம். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ரொம்ப தூரம் போயிட்டீங்க. இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை மேடம், நான் வரேன் மேடம், நான் வந்து தரேன். சாரி, ரொம்ப கஷ்டப்படுத்தேன். ஐயோ இதில் மேடம் இருக்கு, நான் வரேன் மேடம், வந்து தரேன் மேடம். வந்துட்டு கால் பண்ணுங்க. ஆ ஓகே. டேய் கணேஷு. நோ, என்னடா சொல்லுச்சு? அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைடா, ஏதோ கவர் விட்டு போயிட்டாங்களாம், அதான் ஃபோன் அடித்தாங்க. கவருக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தியா? டேய் நமக்கு எதுக்குடா அதெல்லாம்? நோ பாருண்ணா. சரி இரு. டேய் காண்டம்டா. நோ, உண்மையாவா? ஐயோ யோ மக்கு, ஏன்டா உனக்கு இன்னமா புரியல? அந்த பொண்ணு உன்னை கூப்பிடுதியா? கூப்பிடுது? டேய் என்னடா சொல்ற? டேய் அப்படிலாம் இருக்காதுடா. யோசிச்சு பாரு, அவன் உன்கிட்ட என்னென்ன பேசினான்னு. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. நீங்க என்ன ரேப் பண்ணுவீங்கன்னா நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. இப்ப கூட வரலாமே. தண்டையா நீ? ஏன்டா? அந்த பொண்ணு பாவையா? எதுக்குடா பாவம்? நீ போ, உனக்கே புரியும். ஒருவேளை இது வாங்குறதுக்கு தான் நிப்பாட்ட சொன்னாலோ? நல்ல வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ற. டேய் நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நானே வரேன். டேய் பின்ன உன்னெல்லாம் வச்சுன்னு என்ன பண்றது? சரி சரி நீ வை, நான் பார்த்துக்கிறேன். சூழ்நிலை வாழ்க்கையில நமக்கு ஏத்த சூழ்நிலை அமையிறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் குறிப்பா காதலும் காமமும். இந்த மாதிரி தான் நடக்கணும்னு நினைக்கிறப்போ எதுவுமே நடக்காது. நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத நேரத்துல நடக்கிறப்போ அதோட அனுபவம் பயங்கரமா இருக்கும். நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இனிமையான இரவை அழகாக்கும் காதலும் அதில் ஒளிந்திருக்கும் காமத்தையும் நாம் மீட்டெடுப்போம்.
சொல்கிறத வச்சு பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அஃபேரை கையும் களமாக கண்டுபிடிச்சிட்டான். கொன்னுட்டமேன்ற பயத்துலையோ இல்லை கில்ட்லேயோ சூசைட் பண்ணி செத்துட்டான். கரெக்டா? ஜீனியஸ். 6 மாசத்துல அந்த இடத்துல 4 டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. சரி, என்ன சரி? இறந்து போன 4 பேருமே கேப் டிரைவர்ஸ். இன்ட்ரெஸ்டிங். மாசத்துல அந்த இடத்துல 4 டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. இறந்து போன 4 பேருமே கேப் டிரைவர்ஸ். நம்ம வேலை என்னன்னு இதில் உட்காந்து ப்ரெசன்டேஷன் பண்ண இருக்கிறப்போ டேய், உங்களால அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியலையா? இறந்து போன 4 கேப் டிரைவர்ஸும் ஒரே பேட்டர்ன்ல இறந்திருக்காங்க. அங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்கு இருந்த போலீஸும் 1 மந்தா ஹாஸ்பிட்டலைஸ்ட். இருங்கடா. அங்க வேலைனா புரியலையே. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்களாடா? டேய் பைத்தியம், கிரைம்லாம் இல்லை. இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நம்ம வேலையே இல்லை. அப்புறம் எங்களை சோல் சர்ச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கோஸ்ட் பற்றின ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். He communicates with ghosts. He can make love with any ghost so easily. And now, Sony. I work on conspiracy theories. And எங்க team name, Full Moon Club. ஏன்டா இப்படி ஃபன் பண்றீங்க? நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா நானே வந்திருக்க மாட்டேன். அதை விட்டுட்டு பேய் பிடிக்கிறேன், நாய் பிடிக்கிறேன். ஏன்டா டே, பேய் பிடிக்கிற ஃபேஸ் கட்டலாம் பாரு. நல்லா பண்றீங்கடா. பேய் பிடிக்கிற ஆளெல்லாம் பச்சையாக சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட இட்ஸ் மோர் சயின்டிஃபிக். ஓ, சயின்ஸ். ஏன்டா இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இப்படி வந்திருக்க மாட்டேன்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ தான் கேட்கல. அப்படி இல்லை சொன்னி, இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்திருப்பேன்ல. அப்போ உனக்கு பயம் இல்லை. டேய் பிளகாஷ், நீங்கள் 2 பேரே அதை பயம்லாம் பண்ணும்போது போனிடா. எனக்கு பயம் இல்லை. போலாம். சூப்பரா, இந்த எனர்ஜி அப்படியே வச்சுக்கோ. இன்னைக்கு போகிறோம், ஜாலி பண்ணுறோம். எப்போ கிளம்புறோம்? இப்போ. இதெல்லாம் ஓயோரமாக மாற்றினா நல்லா சம்பாதிக்கலாம். டேய், நிஜமாவே பேய் வருமாடா? இருந்தா வரும். இருந்தா வருமா? அப்போ இல்லைனா? டே மயிறு, பேய் இருக்குன்னு தெரிஞ்சானே வந்திருக்கோம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, பேர் என்னன்னு கேட்டு சொல்கிறேன். பேர் கேட்குறியா? இங்கே பாரு, எதையும் தொடாத, எங்கேயும் தனியாக போயிடாத, எங்க யார் கூடயாச்சும் இரு. ஓகே? யார் கூட இருக்க? என்னடா அது? நான் உங்களுக்கு பாதுகாப்பா இல்லை நீங்களா எனக்கு பாதுகாப்பா? மெதியாராடி சோனி, ப்ரெசன்ட் செக் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
என்னடா மோப்பம் பிடிக்கிறா? அதுவா, பேயை கண்டுபிடிக்கிற சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. ஷீ கேன் ஸ்மெல் தி பேட் வைப்ஸ். பேட் வைப்ஸா? அது சோனி கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கு. ஓ, அவ்வளோ அந்த டீமே ஃபார்ம் ஆச்சு. அழகர் கெட்டில் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. யாரு அழகோட சேர்ந்த ஆபத்தில்? ஏய், நீ அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பச்சையாக தெரியுது. ஆனால் அதுக்கெலாம் பல பேய்டு பண்ணணும். இவளா எங்கே போகிறா? ப்ரெசன்ஸ் செக் பண்ண. ப்ரெசன்டேஷன் கொடுப்போம். எல்லாத்தையும் சீக்கிரம் செட் பண்ணுங்க. விஷயம் சீரியஸாக இருக்கும்னு தோணுது. வாத்தா, யாரா நீங்க? We have 3 cameras placed there. டேய், ஒன்று பெட்ரூமில் இருக்கு. ஓஜா போர்டு போட்டதானடா பேய் வரும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மோர் மார்க்கெட் ஐட்டம்லாம் வச்சு என்னடா பண்ணிருக்கீங்க? ஒரு மார்க்கெட் ஐட்டமா? இங்கே பாரு மச்சி, கோஸ்ட் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுறோம், விடிய பேசுகிறோம். ஏதாவது க்ளூ கிடச்சா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், இல்லைனா கிளம்புறோம். நீ ஒன்றும் பயப்படாத. பயப்படாதவா? நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் பயப்படுறேன்னா மனுஷனால தெரியுமா? நான் சொல்லலை, இவன் பயந்துருவான்னு. மேடம், 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 என்னாச்சு? அட்டென்ஷன் சீக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா? Hey Bones, check this out. டேய், நானே ஏன் வந்தேன்னு இருக்கிறேன்டா. பேய் கூட பேய் தோத்தனத்தை கூப்பிடுறேன் நீனு. வேணானா போ. போறேன்டா. ஃபீட் அப்டேட் போறேன் பாரு. ஆனால் நம்ம எல்லாரும் போயிடலாம்டா. வந்துருங்கடா, பயமா இருக்குடா. வரப்போ வீரவசனம்லாம் பேசுனேன். சுபாஷ், அப்போ நீங்கள் ஓல் ஓட்டிகள் நினச்சேன்டா. ஆனால் இப்போ தானே தெரிஞ்சு நீங்கள் பேய் ஓட்டிகள்னு. டேய், கொஞ்ச நேரம் சும்மா இரு.
மேடம் மேடம் பயம் என்ன மேடம் அங்கே நிற்கிறீங்க? தெரியாமல் வந்துட்டேன் மேடம், விட்டுருங்க மேடம். எனக்கு இப்போ தம் அடிக்கணும். இங்கெல்லாம் அடிக்கூடாது, வெளியே போ. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் வெளில தான் போகிறேன். இங்க இருக்க அவ்வளோ பயப்படுற, வெளியே மட்டும் எப்படி தைரியமா போவ? நீங்கள் எல்லாம் காட்டுற பயத்தோட வெளில கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆளை விடுங்கண்ணா. மொத்தம் நீங்க 2 பேரும் அவனை பார்த்ததை பார்த்தேன். இன்னைக்கு வேணாம், விஷயம் சீரியஸா இருக்கு. ஹலோ, நோ ஃபுல்லா பேசுறதுக்குள்ள வச்ச பாத்தியா? என்ன மேட்டர் முடிஞ்சானா? என்னது மேட்ரா? உள்ள ஒருத்தர் இருக்கா, உள்ள ஒருத்தர் இருக்கா. உள்ள ஒருத்தர் இருக்கான், உள்ள ஒருத்தர் இருக்கான், உள்ள ஒருத்தர் இருக்கான். என்னடா உளர்ற? உளறனா? இங்க பார், இது ஒரு கேப் டிரைவரோட ஃபோன். வீட்டுக்கு வெளியே இருந்துச்சு. இங்க எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், ஒரு பொண்ணை தேடி. 2 பேரும் உள்ள ஒழுங்கா செக் பண்ணீங்களா இல்லையா? அக்கா பிரித்து எல்லா இடத்துலையும் கேமரா செட் பண்ணியாச்சு. தேர் இஸ் நோ மூமெண்ட். எங்கே போயிருப்பான்? நம்ம வேணா வெளில போய் தேடுவோமா? எனக்கு இதுல ஒரு விஷயம் தான் புரியல. அது என்ன ரொம்ப பர்டிகுலரா கேப் டிரைவர்ஸ் மட்டும் செத்து போறாங்க, அதுவும் இதே வீட்டுக்கிட்ட? நம்ம வெளில போய் தேடுவோமே. எனக்கும் அதே குழப்பம்தான். வெளில போய் தேடுவோம். என்னடா சும்மா வெள்ள வெள்ள வெள்ளன்னு? வெல்கம் ப்ரோ. புள்ளிங்கோவா இருப்பானோ? யாரு நீ? யாரா? எங்க அண்ணன் ஃபோன் எடுத்தா ஒருத்தன் நக்கலா பேசுறான். கேட்ட அட்ரஸ் அமைச்சு வந்து வாங்கன்னு வர சொல்றான். எங்க அண்ணன் கார் கூட வெளில காணோம். எங்க அண்ணன் எங்க? யார் உனக்கு கால் பண்ணது? நான் தான். கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன் வேலையை பார்த்துட்டல. He can be of some help. இங்க பாரு தம்பி, உங்க அண்ணனை தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். ஆனா அவன் இந்த வீட்டில் இல்லை. எது? இந்த வீட்டில் இல்லையா? எங்க அண்ணன் ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்கு. ஒருவேளை ஐட்டத்தை விட்டு வெளில போயிருப்பாரு. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? கிஸ் கூட பண்ணதில்லையா? இப்ப கூட வரலாமே, இப்ப கூட வரலாமே. கிஸ் கூட பண்ணதில்லையா? கிஸ் கூட பண்ணதில்லையா? சில பேரை பார்த்தாலே தெரியுங்க. கிஸ் கூட பண்ணதில்லையா? நீங்க என்ன ரீல் பண்ணுவீங்கன்னா நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. சரிப்பட்டு வர மாட்டீங்க. ரொம்ப குறைச்சலை போடுறீங்க மேடம். இப்ப கூட வரலாமே. கிஸ் கூட பண்ணதில்லையா? அவ்வளோ தைரியமா? கேப் டிரைவர் நைட்டு 11 மணி, இதே வீடு, காண்டம் பாக்ஸ். வெயிட், இவனும் காணாமல் போயிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சச்சோ, சோ சேட். நெக்ஸ்ட் ஆவோ. இது காணாம போயிட்டாரா? ஏங்க எல்லாரும் எங்க அண்ணன் உள்ள வச்சு பிராங்க் பண்றீங்களா? இருங்க நான் உள்ள போய் பார்க்கறேன். நோ, இன்னும் உடனே பிரகாஷ்ண்ணா, வெளியே வாண்ணா. நோ பிரகாஷ்ண்ணா, எங்கண்ணா இருக்க? பிரகாஷ்ண்ணா, நோ நோ, இந்த வயசுல பிராங்க் கேக்குதானோ உனக்கு? இது என்னது? இதுக்கு
நான் வாண்ணா போலாம். பிராங்க் பண்ற வயசானா இது? நோ பிரகாஷ்ண்ணா, எவ்வளோ நான் கேட்டிருப்பாங்க. வாண்ணா போலாம். நோ அண்ணா பிரகாஷ்ண்ணா, நான் வாண்ணா போலாம். நான் பயமா இருக்குண்ணா. நான் வாண்ணா போலாம். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எங்க மேல ஏதோ பார்த்தேங்க. எங்க மேல ஏதோ சத்தியமா பார்த்தேங்க. நான் வாழ்க்கையில எப்படி பயந்தது கூட இல்லைங்க. எங்க அண்ணன் எங்க சொல்லுங்க. எங்க அண்ணன் இங்க தாங்க வந்தாரு. சொல்லுங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பைத்தியமே, இவங்களாம் இங்க பேய் இருக்க தெரிஞ்சானே வந்திருக்கானுங்க. பேயா? நான் ட்ரை பண்ண போகிறேன். சோனி சொன்னா கேளு. போன வாட்டியே உனக்கு என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல? இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை. இது பண்ணி தான் ஆகணும். சோனி 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 எழுந்திரு சோனி. நான் தான் சொன்னேன்ல. இங்கே தான் இருக்கான். மிலன், ஃப்ரீக்வன்சி என்ன செட் பண்ண? 250. ஹே இரு, நான் பண்ணுறேன். பேசுகிறாங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? கேக்குதா? யாரு? யாருங்க? நீங்க யாருங்க? தெரியாம உள்ள வந்துட்டேன். விட்டுருங்க, போயிடுறேன். எங்க நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம். கேப்ல வந்தவங்க தானே நீங்க? இவ்வளவு நேரம் பயமுறுத்திட்டு இப்ப காப்பாத்த வந்து கதை விடுறீங்களா? யோ லூசு, உங்களை காப்பாத்த தான் நாங்க வந்திருக்கோம். நம்பலனா டேய் நீ வந்து பேசுறா. நோ நான் எங்க இருக்கீங்க? வேர் ஆர் யூ? டேய் கணேஷே. நோ கேக்குதானா? நான் கணேஷ் வந்திருக்கேனா? கணேஷே. நோ கேக்குதா? டேய் நான் என்னண்ணா சொல்லுண்ணா. டேய் ஓத்தா தெவடியா போயா. உன்னால உள்ள வந்து மாட்டிக்கினே. பொறம்ப கெச்சக்கல நாயே, பாரேசி நாயே. நான் திட்டாதண்ணா. உன்னை காப்பாத்தனாங்க நாங்கெல்லாம் வந்திருக்கோம். எங்க இருக்குன்னு சொல்லுண்ணா. டேய் கணேஷே, டேய் தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்திடுறா. இங்க என்ன நடக்குதுடா? டேய் உள்ள ஒருத்தன் செத்து வேற கிடக்குறான்டா. டேய் என்ன காப்பாத்திடுறா கணேஷே. டேய் நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை யார் சாவடிக்கிறாங்க? ஒரு பொண்ணை விட வந்தங்க கேப்ல. வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. வேற எதுவுமே ஞாபகத்தில் இல்லைங்க. உங்களை சுத்தி என்ன இருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க வீட்ல எங்க இருக்கீங்க? ஹாலில் தாங்க இருக்கிறேன். அது ஒரு புதர் படம், அப்புறம் அது புலி போட்டு பொம்மை, வேற இது 2 மோளக்கார பொம்மை, அப்புறம் ஒரு லேம்ப் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன காப்பாத்துங்க. ஏங்க நாங்களும் அதே இடத்துல தான் இருக்கோங்க.
பாட்டில் வேற இப்போ நின்று இருக்குது. சுத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் வாங்க. வாட்? ஐயோ என்னடா டேய் ஆள விடுறா சாமி. டேய் வாங்க போலாம். துறக்க முடியலையே. ஏங்க துறக்க முடியலங்க. வேற மிஸ் எடுத்துறானுங்க. என்னடா விட்டு அடிக்குது டேய். ஏங்க வாங்க போலாம். தானே சி எனக்கு கொஞ்சம் புரியுது, ஆனா அதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தான் தெரியல. சொல்லு முதல்ல. சி இப்போ நாம இருக்கிற இதே வீட்டில் தான் அவரும் இருக்காரு. ஆனா எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியா? சொல்லு, என்ன புரிஞ்சு சொல்லு. நம்ம எல்லாம் சாவ போறோம். அது இல்ல, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? சில பேர் பேயை பார்த்தேன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் அந்த பேய் திடீர்னு மறைஞ்சு போச்சு, காற்றுல போச்சு, புகையா போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல. பட் அது முழுசா சொல்ல விடு. அப்போ வந்து அந்த பேய் வந்து காணாமலாம் போல, அது நம்ம கண்ணுக்கு தெரில, அதே இடத்துல தான் இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம விட்னஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த வேர்ல்டில் இருக்குது, அதாவது ப்ரெசன்ட் வேர்ல்டு. அது இல்லாதது அந்த வேர்ல்டில், அதாவது வேற ஒரு வேர்ல்டில் இருக்குது. அப்போ இதே வீடு இதே மாதிரி இன்னொரு காப்பி, ஆனால் அங்கே நாம இல்லை. இந்த மாதிரி ஏதாவது சொல்ல வரையா? எக்ஸாக்ட்லி. ஐ நோ திஸ். இந்த தியரியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தீசிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படி பாசிபிள்? சி இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம மூளை கெட்டினதோ இல்லை நமக்கு தெரியறதோ நம்ம பார்க்குறதோ மட்டும் கிடையாது, அதை தாண்டியும் நிறைய இருக்குல்ல. ஸோ பிரகாஷ் அதே மாதிரி வேற ஒரு ஷேடோ வேர்ல்டில் இருக்காரு. எனக்கு சுத்தமாக புரியல. சுபாஷ் அது கொடு. இந்த மேக்னெட் வச்சு விளையாட இருக்கியா? ஆமாம். அதே கான்செப்ட் தான். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே இடத்துல தான் இருக்கும். இது பிரிக்க முடியாது. நம்ம இந்த பக்கம் இருக்கோன்றதான் மேட்டர். அந்த மாதிரி நம்ம இந்த பக்கம் இருக்கோம், பிரகாஷ் இந்த பக்கம் இருக்காரு, அவ்வளோதான். செம்மையா இருக்காளே. மிலன், ட்ரை திஸ். We can't leave this. If this works, it's a wonder. Unbelievable! அவன் உள்ள இருக்கான். எனக்கு என்னமோ உள்ளே இருக்கிற எனர்ஜி தான் அவனை பேச விடாமல் தடுக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளால இப்போ ரெண்டு விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்று, நம்ம அந்த ஆல்டர்னேட் வேர்ல்டுக்கு போயிட்டு பிரகாஷ் எப்படியாச்சும் இங்கே கூப்பிட்டு வரணும். அப்போ இன்னொன்று, நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும். பிகாஸ் அந்த நெகட்டிவ் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அதுக்கு எதிராக தான் இருக்கோம்னு அது கண்டுபிடிச்சிருக்கோம். சோனி, ஐ லவ் யூ. வாட்? ஆமாம், இதெல்லாம் முடியும்போது நம்ம உயிரோடு இருப்போமே என்னன்னே தெரில. அதனால தான் என் உண்மை காதலை உன்கிட்ட சொல்லிட்டேன். டேய் லூஸு. லூஸா? கைஸ், we have to work really hard because இதில் பிரகாஷோட உயிர் மட்டும் இல்லை, நம்ம உயிரும் பிரச்சனையில் தான் இருக்குது. மேடம், 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 வந்தாச்சா? வெயிட் பண்ணுங்க,
2 minutes வந்துடுறேன். ம். நீ இப்போதான் வரியா? ஏன்? ரைட்டு. அருண், லிசன் லிசன் லிசன், ஐ வில் எக்ஸ்பிளைன். எதை லிசன் பண்றது? நீ இப்போ சொல்ல போற லூசு மாதிரி எதுவும் நினைக்காத. நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. அவர் அந்த கவர் கொடுக்க தான் வந்தாரு. ஓ, அவரு அந்த கவரு. அடடா, நல்ல ரைமிங்கா இருக்கே. என்ன சொல்ல விடு அருண். நீ நாளைக்கு தானே வரேன்னு சொன்ன. அதான் நான். அது வரைக்கும் இவர அசிங்கமா பேசாத. நான் காண்டம் வாங்கினேன், அது அவர் கார்ல வச்சுட்டேன். அது குடுக்க தான் அவர் வந்தாரு. அப்படி போடு. போட்டு பார்த்துருப்பீங்க போலயே. அருண் வேணாம். நான் அவர் கையில வச்சிருக்கிறத சொன்னேன். ஓ, சூப்பரா போஸ் கொடுக்கறாப்லையே. நடந்தது என்னன்னு தெரியாம பேசாத அருண். நான் பேசல. சார் ஏதாவது பேசுவாரா? மேம், சார் அவங்க மேலே எதுவும் தப்பு இல்லை. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்கள் என்ன தப்பா நினச்சிக்காங்க சார். ஓ, நீ தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு நான் தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்ற சார். ஆனா தப்பு நடந்த பிறகு தப்பாதான் நடந்திருக்குன்னு சொல்றதுல தப்பு இல்லையே. புரியல? எனக்கு புரியுது. சார் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். ஓ, 2 minutes டைம் எடுத்துக்கோ. என்ன கன்வின்ஸ் பண்ணு that nothing has happened between you two. காஸ்டியூம் நல்லா இருக்கே. தலை ரொம்ப வலிக்குது. போய் ஒரு டீ போட. அருண். ஏய் மேம் போங்க மேம், சுற்ற கிட்ட போறாரு. வெயிட். போய் டீ போடுறீ. ஏய், நீ என்ன பண்ற? போ, போய் ஹெல்ப் பண்ணு போ. டேய், சட்டை போட்ட சாவச்சிருவேன். போட. திரும்பி பார்க்காம போனோம். மேம் சாரி மேம்.
தெரியாம பண்ணிட்டேன் மேடம். புத்தி கெட்டு போய். ஒரு பொண்ணு காண்டம் வாங்கினா அவ யாரா இருந்தாலும் ஐட்டம் ஆயிடுறாள். நான் தான் சொல்றேன்ல மேடம், தெரியாம பண்ணிட்டேன்னு. அவ எவ்வளோ பெரிய சைக்கோன்னு தெரியுமா? எனக்கு அவனை விட்டு போகணும் தான் மேடம். ஆனா எனக்கு இப்படி போக வேண்டாம் மேடம். மேடம், நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையை பற்ற வச்சுட்டு இருக்கன்னு தெரியுமா? ஏங்க ஏதா பண்ணின்னு தப்பிக்கங்க மேடம். எனக்கு பைத்தியக்காரமே துப்பாக்கி எடுத்து சுட வரான். ரொம்ப பயமா இருக்கு மேடம், காப்பாத்துங்க மேடம். தயவு செஞ்சு இங்கிருந்து எப்படியாவது வெளியில போறதுக்கு வழியை பாரு, இல்லைன்னா கண்டிப்பா உன்னை கொன்றுவான். தெரியுமே, எனக்கு தான் தெரியுமே. நீங்க அவனை தப்பிக்க வைக்க ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியுமே. ப்ரோ, டீ போட்டாச்சா ப்ரோ? நீ நம்ம முறைக்கிற ப்ரோ? உங்க பேர் என்ன? நடராஜ். நடராஜ், இது எவ்வளோ நாள் நடக்குது? எவ்வளோ நாளா சார்? சத்தியமா என்ன இந்த சத்தியமா, ப்ராமிஸா, உண்மையா, எது சொன்னாலும் இனிமே நான் நம்ப மாட்டேன். யோசிச்சு பாரு, ஓம் பொண்டாட்டிய திடீர்னு இப்போ நான் அவங்க 2 பேரையும் வச்சு பார்த்தா மாதிரி நீ பார்க்குற. சார், நீ நல்லவன் தான், எதுவும் நடந்திருக்காதுன்னு நினைக்க ட்ரை பண்ணுவ. ஆனா அப்போ கூட ட்ரை தான் பண்ணுவ சார். ஆனா உன் லைஃப் ஃபுல்லா அவன் ஏன் வந்தான்? இருக்காது இருக்காது. ஏதாவது நடந்திருக்குமா? இல்ல 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 இல்ல, இவ உத்தமி அப்படின்னு நினைச்ச. கடவுளே 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 கடவுளே, சவுடா! அருண், என்ன பண்ணிட்டு தெரியுமா? பேசாத, நீ பேசாத. ஒரு விஷயம் என்னன்னே கேட்காம இப்படி ஒருத்தன் லைஃபையே நாசமாக்கிட்டியடா. பாவண்டா அது. நான் அழுற போயிட்டான்ல, என்னையுமே அவன் உன்னை பத்தி யோசிக்க மாட்டான்ல, உன்னை தொட மாட்டான்ல. ஐயோ, அவன் என்ன தொடவே இல்லடா. எப்படியோ போயோ. ஆமா, நான் உன் கண்ணுக்கு தேவடியா பையனாதான் தெரிவேன். உத்தமி மயிர்ல நீ. ஆமாடா, நான் உத்தமிதான். உன்ன மாதிரி சைக்கோவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றல, உத்தமிதான் நானு. எப்படிடி வேற மாதிரி பண்றிய நீ? உண்மையை ஒரு முறையாவது சொல்ல அட்லீஸ்ட். ஆமாடா, நான் உன்னை மாட்டி பண்ணதான் கூப்பிட்டேன். மேட்ரு தான் பண்ணோம். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. ரொம்ப சத்தமான உண்மைகள் பெரிய அமைதியை உருவாக்கும். அந்த அமைதி நான் காண்டம் வாங்க தான் அவனை கூப்பிட்டுக்கலாம்ல. சாவா கூட இருக்கலாம். சுடுறி வராத. சுடு சுடுறி பார்க்கலாம். நம்ப சுடு. எந்த தப்புமே பண்ணல. ப்ளீஸ் காப்பாத்துங்க என்ன. இல்லனா கொன்னுடுவியா நீ? கொன்னுடுவியா நீ?
இங்க எந்த தப்பும் நடக்கல. தப்பு பண்ணவங்க எல்லாரும் என் கூட இருக்காங்க. நீங்க இங்க யாரையும் காப்பாத்த வேணாம். உங்க உயிர் மேல ஆசை இருந்தா உடனே கிளம்புங்க. கைஸ், ஐ காட் சம்திங். பட் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா நம்ம என்ன தேடுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னு வையேன். போகிற இடமும் இதுக்கு முன்னாடி இருந்த இடமும் ஒரே இடமாவே இருந்தா அப்போ அதோட பாதை தொடங்கின இடம் எதுவாக இருக்கும்? போனி, நீ சொல்லு. நான் சொல்லவா? ஒருத்ததெல்லாம் எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கம் ஆன் கைஸ். சி, இப்போ இந்த வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வழி மூலமாக அங்கே இருக்கிற இதே வீட்டுக்கு நம்மளால போக முடியும். புரியுது, பட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? தட்ஸ் த டாஸ்க் கைஸ். நம்ம தான் தேடணும். சி, அவனை நம்ம காப்பாற்றணும்னா நமக்கு லக் ஃபேவர் பண்ணி தான் ஆகணும். we have very less time. ஸோ போய் தேடுங்க. சோனிமா, என்ன தேட சொல்ற? இங்கே பாரு, அது ஒரு வழி. இட் கேன் பி அ பாட்டில், ஒரு டேபிள், ஒரு ஹோலா கூட இருக்கலாம். எல்லா இடத்துலையும் தேடுங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட நம்மளால அவனை காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு போய் தேடுங்க ப்ளீஸ். போய் தேடு. மிலன், நீ அவன் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண. போனி, நீ அவனை எழுப்பு. சுபாஷ், யூ கம் வித் மீ. எப்படி பட்டு கிடக்குறான் தம்பி? தம்பி கணேஷே, கணேஷே, எந்திரிப்பா. ஏங்க எங்க அண்ணன் எங்கங்க? வா, கண்டுபிடிச்சு தரவா. வா. எந்திரி. மாட்டிச்சே, மாட்டிச்சே, மாட்டிட்டேன், மாட்டிட்டேன், மா மா மாட்டிட்டேன், மாட்டிட்டேன். காப்பாத்துங்க, 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 காப்பா, மா மா மாட்டிச்சே, மாட்டிச்சே, தூவா. ஏனிக்கெல்லாம் பயப்பிரியடா போனி. நில்லு நில்லு. சோனி, சிரிப்பு.
ம். ஏய் என்ன பண்ற? சோனி போர்ட்டல் கண்டுபிடிச்ச. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கு. மைண்ட் ஃபக்ஸ். ஐ ஹேவ். வச்சிருக்கியா? அவகிட்ட போய் இல்லைன்னு சொன்னா தெரிஞ்சு என்ன பண்ணுவான்னு தெரியும்ல, அதான் எப்பவும் போல் கோஸ்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். பட் இந்த ஆளை காப்பாற்றுற பிளான்லாம் ஃபெயிலியர் தான். ஏதோ போர்ட்டல்ன்றா பிளாக் ஹோல்ன்றா இவன் தீசிஸ் மயிருக்கு அளவெல்லாம் போச்சு. நீ என்னவோ பண்ணிக்கோ, எனக்கு வேணாம். நைஸ் ப்ரோ, கிளம்பு. ஓ சரி சரி ரைட். அறிவு மயிரே இல்லல்ல. நான் எவ்வளோ சொன்னேன், அவன் என்கிட்ட கேட்கல. சொல்லிருக்கணும். எவ்வளவு முக்கியமான வேலையா வந்திருக்கோம். அரிக்குதுல உள்ள. இதான் லாஸ்ட். இனிமே இந்த டீமும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல. சாரிடி. ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு போராடின்னு இருக்கோம். வெறுப்பேத்தி இருக்கீங்க. இப்ப உள்ள இருக்கவன்ட்ட பேசணும். என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன ஏதுன்னு தெரியாம நான் சொல்ற வரைக்கும் உள்ள போவேணாம். யாருமே. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வா. யாராச்சும் கண்டிப்பா உள்ள போயே ஆகணும். நான் விளாடுறியா? போனா வர முடியாதுன்னு சொன்ன. இப்போ நீயே போறங்கற? இல்ல, நம்ம செய்யற வேலைக்கு உண்மையா இருக்கணும். என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதுக்காக உன் உயிரை நம்மள இருந்து யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா உள்ள போகணும். நானும் சுபாஷும் இங்க இருந்து தான் ஆகணும். நான் போறேன். நான் போறேன். போனி, நான் போனாலாவது ஏதாவது சான்ஸ் இருக்கு. நீ போனா கண்டிப்பா சாவுதான். நான் சாவ மாட்டேன் சோனி. நீ என்னை காப்பாத்திடுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தா நான் போறேன். இந்த போர்ட்டல் இருக்கே, நீங்களா கண்டுபிடிச்சீங்க? நான் தானே கண்டுபிடிச்சேன். இட்ஸ் போனி. நீங்கள் வா ஒரு நிமிஷம். ஏய் என்ன, அவன் சாவறான் இல்லை பொழைக்கிறான்? இவன் பாவம் இவ்வளோ ஈஸியாக அவங்ககிட்ட ட்ராப் ஆகிறான். எனக்கு என் ப்ராஜெக்ட் முக்கியம். அண்ட் நானா ஒன்றும் அவனை யூஸ் பண்ணலையே. அவனா தான் போறேன்னு சொன்னான். நான் ஓகே மட்டும் தான் சொன்னேன். நீ என்ன பிளான் பண்ணுறன்னு நல்லா தெரியுது. இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காத, ஓகேவா? நான் செல்ஃபிஷா இல்லைனா இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு ஃபியூச்சரே இல்லை. யோசிச்சு பாரு. உன் லவ்வை ப்ரூவ் பண்ணுற காமெடி இல்லை ராஜா இது. அவள் சொல்கிறான்னு எதாவது பண்ணி வைக்காத. we are already one man down here. சுபாஷே, நான் பார்த்துக்கிறேன். நீ இருக்க, சோனி இருக்கா, நான் போகிறேன். சுபாஷ், அந்த டிரான்ஸ்மிட்டர் அது உன் கையில் தாண்டி இருக்கு. பட் அதை யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக மில்லன் இருக்கணும். அவன் எழுந்துப்பான்னு வேண்டிப்போம். என்ன டிரான்ஸ்மிட்டரு? இதை வச்சுக்கோ, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவேன். ஆனா ஒருவேளை அப்படி முடியலன்னா கூட நீ என்னை கண்டிப்பாக காப்பாற்றிடுவ சோனி. யாருக்காக இல்லாட்டியும் என் அந்த உயிருக்காக நீ என்னை கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன். தெரியும். இருந்தாலும் பார்த்துரு. நான் போகிறேன். நான் போகிறேன். நான் போகிறேன் 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 போகிறேன். நானும் அந்த டே இந்தா இதை வச்சுக்கோ. அல்ட்ராசோனிக் விசில். என்னது இது? இஃப் இன்கேஸ் உனக்கு அங்கே அவளால் ஏதாவது பிரச்சனை யூஸ் பண்ணிக்கோ. எவ்வளோ பெரிய டேஞ்சராக இருந்தாலும் இது கொஞ்சம் நேரம் உனக்கு காப்பாற்றும் அப்படின்னு படிச்சிருக்கேன். பட் நாட் எட் ப்ரூவ்ட்.
பைத்தியக்காரா படிச்சுக்கிறியா? வேலை பார்க்க மாட்டா இது? நீ போ. எத்தனை போடா. எனக்கு இது தப்புன்னு தோணுது. நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்காக நம்ம பண்ற எல்லா விஷயமே சரிதான். அது பேர் தீவிரவாதம். பரவாயில்ல. ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, வா ப்ரோ போயிடலாம். ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ. ஏய், என்ன? என்னாலதான் எங்க அண்ணன் உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. அதான் ஒரே கஷ்டமா இருக்கு. அக்கறை, நீ தானே அவனை உள்ள அனுப்பி வச்ச? நைட் ரோட்ல ஒரு பொண்ணு தனியா இருந்தா மேட்டர் தான் இல்ல? லவடா. நீங்களாம் சாவறதாண்டா கரெக்ட். அப்புறம் என்ன மயிருக்கு காப்பாத்துறோம்? ஏன்னா இனிமே இது நம்ம வேலை. நம்ம வேலையா? இதே இப்போ நம்ம வேலை ஆச்சு. மாஸ்டர் சொன்ன. மாஸ்டர் நீ ஒரு வாட்டி சொன்னேன்னு வையேன், பாய கிழிச்சிருவேன். கிளிக்கலாம். முதல்ல அவன் பொழைக்கிறானான்னு பாரு. ஆண்டான் கிளிக்க. Then why the fuck are we here, darling? என்ன சோனி அடிக்கிற? பின்ன நீ புடுங்க அடிக்காம என்ன பண்ணுவாங்க? விடு தெளியட்டும். எவ்வளோ அடிச்சாலும் தடவர மாதிரி தான் இருக்கும். ஹே, நான் இப்போ தெளிவாக தான் இருக்கேன். போனி எங்க? பிரகாஷ்ட பேசுகிறோம், கனெக்ட் பண்ணுறோம். போனிக்கிட்டையும் பேசணும். ஏன்? டேய், அவன் போட்டோ கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டான்டா. பிரகாஷை காப்பாற்ற. இப்போ அவனை காண்டாக்ட் பண்ணணும். ட்விஸ்ட்டு எனக்கு தள்ளு. போனி? டேய் போனிமா? டேய், கேக்குதா? பேசுறது கேக்குதுடா. நான் பேசுறது கேக்குதாடா? ஹலோ போனி கேக்குதா? சோனி, போனி நீ பேசுறது கேக்கல, நான் சத்தமா உள்ள பேசு. வந்துட்டேன் போனி சோனி, இங்க நிஜமாவே பேய் இருக்குதுடி. அலறி போய் உட்கார்ந்து இருக்கறேன்டி. டேய், நீ அவனை காப்பாத்ததானடா உள்ள போன. நீ போன போர்ட்டல் வழியாவே அவனை கூட்டி வெளில வந்துரு. அது முடியாது. ஏன்டா? உள்ள வந்தோடனே பயத்துல மறுபடியும் வந்துடலான்னு அந்த போர்ட்டலுக்குள்ள தலையை விட்டு பார்த்தனா தலை இடிச்சுக்கிச்சுடி. போர்ட்டல் மூடிக்கிச்சுடி. வேணா மவளை. போனி, நீ பயப்படாத, நான் சொல்றத மட்டும் கேளு. பயப்படாதவா?
நான்லாம் பேய் படத்தை தேட்டரில் பார்த்தாவே ஒரு வாரம் உச்சா போவேன். அம்மாவை தாண்டி கூட்டு போவேன். நேரில் பார்த்துட்டேன்டி. டேடி நீயா எதுவும் பண்ணி தொலையாத, நான் சொல்றத மட்டும் செய். ஒரு நாள் அதான பண்றேன். சொல்லு. சி இங்க ஒரு போர்ட்டல் இருக்குல்ல, ஆமா உள்ள அதே வந்து மாதிரி இருக்குது. அங்கேயும் ஒரு போர்ட்டல் இருக்கும். ஹலோ போனி, போனி கேக்குதா? அங்க ஒரு போர்ட்டல் சோனி கேக்கலடி. ஏய் ஹலோ போனி கேக்குதா? சோனி ஐ லாஸ்ட் யூ. ஹலோ கேக்கலடி வெண்ண மவளே. போனி கேக்குதா இல்லையா? இட்ஸ் நாட் வர்க்கிங். ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. உங்களால அவனை காப்பாற்ற முடியாது. இங்கிருந்து போயிடுங்க. காப்பாத்துவேன். நான் எதையோ மிஸ் பண்றேன். வாட் இஸ் தட்? ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. யாரு ப்ரோ நீ? யோ நீயா? உன்னை காப்பாற்ற வந்தவன் நான். நான் எப்படி இதை நம்புறது? சொல்ல மாட்டேனா நான்? ப்ரோ 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 ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ என்னை இங்கே எப்படியா காப்பாற்று ப்ரோ. ஒரு காண்டவன் திருப்பி கூட வந்து ப்ரோ இங்கே ஒன்று போட்டு என்ன பேட்டர்ன் இருக்குது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ என்னை எப்படியாவது காப்பாற்று ப்ரோ. காண்டம் திருப்பி கொடுக்க தான் வந்தல ப்ரோ. அது ஒன்று ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ தப்பிக்கிறது? இரு என்கிட்ட ஒரு ஓலி வாட்டர் இருக்குது. பேய் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ பின்னாடி கப்புன்னு பிடிச்சிக்க. நான் என்ன பண்ணுறேன், ஓலி வாட்டர் அது மேலே ஊற்றிடுறேன். செத்துருமா? டயர்டாகுதுன்னு சொல்லி எத்து குடிச்சிட்டு கைத்து திருப்பிடும். என்ன விளையாடுறீங்க? பின்ன உன்னால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அவங்க கூட இப்போ பேசக்கூட முடியலையா? என்ன பாசே நீ அழுவுற? நீ தானே என்ன சமாதானப்படுத்தணும்? யோ சத்ருவன் பயமாகுதியா? அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு தெரியுமா? அந்த காதல் உன்னை சாவ விடாதல. மயிர் அங்கே பார், கண்ணாடியில் என் பேர் அவன் பேர் அங்கே எழுதுன இங்கே இருக்குது. அவங்க பேரு சோனியா? அப்போ உன் பேரு? போனி சாகர். சோனி தள்ளு. அப்பெல்லாம் கதாதியா பைத்தியம். யோ புடிச்ச கண்டு புடிச்ச. என்னங்க இங்க பார், போனி லவ் சோனி. இத அங்க ஏதுன இங்க இருக்குது. அப்போ அங்க சூப்பரியா நீ மாசியா நீ சூப்பரா போனி. என்னப்பா என்ன தேடுற? நானே ஹெல்ப் பண்றியா சொல்லியா? I found பேனா இல்ல பிரகாஷ். ஆமா நீ இங்க எழுதுறது அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி கேளு. இந்த சோனி இருக்குதே, அது என்ன வேணா பண்ணாம இருக்கும். ஆனா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கண்ணாடி பார்க்கும். இதை கண்டிப்பா பார்க்கும். ப்ரோ மணி ப்ரோ சோனி அழகா இருக்குமா? என்ன ப்ரோ? பிரகாஷ் என்ன வேணா பண்ணு, இந்த மாதிரி சிரிச்சு தொலையாது. ப்ரோ எப்படியாவது காப்பாத்து ப்ரோ. பயமா இருக்கு ப்ளீஸ் ப்ரோ. எப்படி காப்பாத்து ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. இரியா வந்தவல்ல வேற போக முடியல, போர்ட்டல் வேற முடிஞ்சிச்சு. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையா? இதே மாதிரி ஒரு இடம், ஆனா அது இது இல்ல. எப்படியா? அதுவா, அது உனக்குலாம் புரியாதுடா. அது ஒரு மாதிரி சயின்ஸ். எனக்கே கொஞ்சம் தான் புரிஞ்சுது. எப்படி உனக்கு புரிய வைக்க? சரி இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கணும்? சாகர வரைக்கும். தலை என்ன தலை? அப்புறம் என்னையா எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? முதல்ல அவள் பார்க்குறாளான்னு பார்ப்போம், அப்புறம் இங்கேருந்து எப்படி உயிரோட போகிறதுன்னு பார்ப்போம். எனக்கு இன்னும் வந்து நம்பிக்கை இல்லை.
சோனி அரை சொல்லா சொல்கிறானே. சுபாஷ், டைம் என்ன? 2:30. ஏன்? இறந்து போன கேப் டிரைவர்ஸ் எல்லாருமே கரெக்டாக 3:30க்கு இறந்துருக்காங்க. விச் மீன்ஸ் சூப்பர். அப்போ கடவுளே நினச்சாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது. இவர் யார் இங்க வர சொன்னது? நான் தான். மயிறு தெளியட்டும், உன் சாவி என் கையில தான். உங்களால் முடியலன்னு தானே அவன் என்னை வர சொன்னது. எங்களால முடியாததுன்னு ஒன்றும் இல்லை. இட்ஸ் எ கிரேட் ஆட்டிடியூட். ஆனால் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கணும்ல. சரி, நம்ம சண்டே அப்புறம் வச்சுப்போம். வாட் ஆர் யூ அப் டு? பாய்ஸ் ப்ளீஸ் டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்கடா. மாஸ்டர், அது அருமை, ஐ மீன் எக்ஸலண்ட். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குமான்னு யோசிச்சிருக்கேன், ஆனால் நடந்திருக்கே. நமக்கு தெரியாத அறிவியலும் நமக்கு தெரியாத சக்திகளும் எப்போவுமே நம்மளை ஆச்சரியப்படுத்திட்டே இருக்குல்ல. இது தத்துவம் பேசுற நேரம் இல்ல. நீங்க சும்மா இருந்தா போதும், நாங்க பாத்துக்கிறோம். ஓகேம்மா, இங்கேயே உட்காந்து நிற்கிறேன், எங்கேயும் போல. நீ வேணுன்றப்ப கூப்பிடு. த ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ஸ்வாக். சோனி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற நீ. நமக்கு இருக்க டைம் ரொம்ப கம்மி. இதில் உன் ஈகோக்கெல்லாம் இங்கே டைம் கிடையாது. ஏய், இவன் வர சொன்னா அவர் வந்துருவாராமா? போன வாட்டி அவரால் என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? சோனி, அது ஆக்சிடென்ட். இவர் என்ன பண்ணுவார்? சுபாஷ், ஆக்சிடென்ட் இல்ல, அஜாகிரதை. இப்போ நீயும் இங்கே அதே தப்பு தான் பண்ணுற. இப்போ என்ன பண்ணலான்ற? வி நீட் சப்போர்ட். அப்படியா? என்ன பண்ணுவார் இவரு? போய் பண்ண சொல்லு பாப்போம். நைஸ் நைஸ் நைஸ். என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை நான் நினச்சதோட பல மடங்கு இருக்கே. இங்கே இருக்கிறதுலே நீ மட்டும் தான் தெளிவாக இருக்க. என் கூட வா. என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னை விட்டு வந்துடக்கூடாது. ஒரு பொண்ணு கூப்பிட்டான்னு என்ன கழட்டி விட்டீங்கல்ல. மாஸ்டர், ஏதாச்சும் தேருமா? நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாக் ஹோல். ஆனால் இல்லை, இங்கேருந்து எல்லாம் உள்ளே தான் போகுமே தவிர, ஆனால் அங்கேருந்து வெளியே வரத்துக்கு தேர் மஸ்ட் பி அ White hole. அதை அவங்க அங்கே கண்டுபிடிக்கணும். நாட் பேட். ஆனால் ஒயிட் ஹோல் இல்லை, இட்ஸ் அ எக்ஸிட் போர்ட்டல். அதாவது இங்கேருந்து எப்படி எல்லாம் உள்ளே போகுதோ அதே மாதிரி அங்கேருந்து எல்லாம் வெளில வரணும். அதுக்கு அவங்க அங்கே எக்ஸிட் போர்ட்டலை கண்டுபிடிக்கணும். தட்ஸ் இட். இது அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாம தான் ஸ்டக் ஆகி நிக்கிறோம். சோனி, இது போட்டி போகிறதுக்கான நான் நேரம் போட்டி இல்லை. போடல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட வேணாம். எறும்புக்கு கூட தான் இந்த உலகம் இவ்வளோ பெருசுன்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம இந்த லோகத்தில் எறும்பு மாதிரி தான் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இதுவும் எனக்கு தெரியும். உருப்படியா வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லு. எல்லாம் வரும்போது சொல்கிறேன். அடுத்த ரூம் போகலாமா? வா, நிற்காது. ஓகே, இப்போ உள்ளே போனால அந்த பையன் யாரு? எங்கள் அண்ணன் பிரகாஷ். ஏய், உன் ஃப்ரெண்டு பேர் என்னடா? போனி மாஸ்டர். போனி? இவளுக்கு ரூட் விட்றானே அவன் தானே? ஆமாம் மாஸ்டர். இன்டெலிஜென்ட் அவன். யாராவது பார்த்தீங்களா? மெசேஜ் குத்துக்கிறான்டா அவன். இவ்வளோ அருமையாக குத்துக்கிறான் பாரு. ஐ ஃபவுண்ட் பிரகாஷ். ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இங்கே தான். லெட்ஸ் கெட் இட். What the fuck? Let's wait and watch.
இவன் நம்மளையும் சேர்த்து சாப்பிடுச்சிடுவோம் போல இருக்கே. எக்ஸிட் ஆகிறதுக்கு வழி பார்க்க சொன்னால் லவ் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கான். பண்டாரம் இவனெல்லாம் வச்சு நம்ம சமாளிக்க வேண்டியிருக்குது. அங்கே ஊற்றுற ஊற்று இங்கே வழிஞ்சு ஓடுதே. இவனை காப்பாற்றுறது கஷ்டம்தான். இரு, ஒரு வழி பண்ணுறேன். குப்பரை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. கண்டுபிடிச்ச என்னது? புரிஞ்சு போச்சு. என்னது? ஃபைண்ட் த அதர் போர்ட்டல். அங்கே இதே மாதிரி ஒரு போர்ட்டல் இருந்துச்சு. அதுவரை தான் நான் இங்கே வந்தேன். இப்போ இங்கே அது மாதிரி ஒரு போர்ட்டலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுவரை நம்ம வெளில போயிடலாம். சூப்பரு. போலாம். இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது? ஒரு நாள் ஒரு ஆள் அவளுடன் இருந்தான். புழுவென நெளிந்தான், அவனை மறந்தான். மாட்டிக்கொள்ள மயிலென விரிந்தான், கூண்டுக்குள்ளே கிளியென அடைந்தான். வானம் இங்கே வானம் இல்லை, வாசம் இங்கே வாசம் இல்லை. வேஷம் 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 வேஷம். நான் எப்படி மிஸ் பண்ணது? செஸ்ஸில் வேடிக்கை பார்க்குறவனுக்கு வர ஐடியா மாதிரி தான். மாஸ்டர், இப்போ என்ன பண்ணுறது? அவனை கண்டுபிடிச்சா மட்டும் பிரச்சனை முடியாது. ஒரு சோல் ஒரு பாடியை ட்ராப் பண்ணிச்சுன்னா வெளியே விடாது, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. அப்போ என்ன பண்ணுறது? அவங்க இங்கே வரணும்னா அதுக்கு முன்னாடி அந்த சோல் இங்கே வரணும். அது எப்படி முடியும்? அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே க்ளூ அந்த என்ட்ரி போர்ட்டல் மட்டும்தான். லெட்ஸ் திங்க் டுவர்ட்ஸ் தட். என்ட்ரியை க்ளோஸ் பண்ண முடிஞ்சா? எஸ் எஸ். ஆமா. அப்போ ஷில் பி அப்செட். ஆல்ரெடி நான் 2 வாட்டி பிரகாஷ்ட பேசினப்போ நிலா வந்தா. அது எப்படி முடியும்? அதுவும் ஃப்ளூக் தான். அகைன் தெரியுதான். நீ ஒன்று பண்ணு. நீ ஒன்று போயிட்டு அந்த என்ட்ரி போர்ட்டலில் ஃபில் பண்ணுங்க. சோனி, யூ ஃபாலோ மீ. I'll show you something. என்ட்ரி போர்ட்டல் எப்படி க்ளோஸ் பண்ணுறது? கையில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போடு. சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆனால் இட் ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ். யோ, என்ன ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க? ஜாலியாக உட்காந்துருக்கண்ணா. உன்னெலாம் காப்பாற்ற வந்தேன் பாரு. ப்ரோ பாட்டில் சுற்ற ஆரம்பிக்கிறது இங்கேருந்து போயிடலாம் ப்ரோ. எப்படி ப்ரோ வயசு சொல்லு ப்ரோ. ஏந்திரு ப்ரோ. பாட்டில் சுற்றுமா? பாட்டில் சுற்றுனா என்ன? பாட்டில் சுத்தா ஹை ஃப்ரீக்வன்சி டெஸ்ட்ராயரா? இது நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோமே. தேவைப்பட்டா எதை வேணால் யூஸ் பண்ணலாம். உன் ஃபிலாசபி தான். இப்போ என்ன பிளான்? அவங்க எக்ஸிட் பாயிண்ட் தேடும்போது நிலா இங்கே இருக்கணும். ஒன்ஸ் அவங்க இருந்தால் எக்ஸிட்டை க்ளோஸ் பண்ணி அவளை மிட் ரேஞ்சில் பிளாக் பண்ணி ஹை ஃப்ரீக்வன்சி வச்சு டெஸ்ட்ராய் பண்ணணும். பாசிபிளா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். நடந்தா சந்தோஷம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.
பிரகாஷ் என்ன ப்ரோ? இங்க வா. இங்க வா. கீழே போ. கீழே வேற எதுனா இருக்க போகுது ப்ரோ. போடா சொல்றேன். போ 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 டக்குன்னு போ டக்குன்னு போ. பார்த்து போ பார்த்து போ. இடிச்சுக்காதடா டேய். பார்த்து போ. ப்ரோ காப்பாத்திடுவல ப்ரோ. போடா. கேர்ஃபுல் கேர்ஃபுல். நம்பி தான் போறேன். ப்ரோ மண்ணுளி பாம்பு மாதிரியே போறான் பாரு. போ போ போ. ஏதா சொல்லு ப்ரோ. இருட்டா இருக்குது ப்ரோ. பிரகாஷ்ண்ணா. டேய் கணேஷே. நான் வந்துட்டியாண்ணா? நான் எங்கடா போனேன்? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு என்னடா தெரியும் ப்ரோ. போனி எங்க? அவரு பின்னாடி தாங்க வரேன்னு சொன்னாரு. அவர் தான் கண்டுபிடிச்சாரு. போனி ப்ரோ? இதை வச்சுக்கோ. அல்ட்ராசோனிக் மிசில். இன்கேஸ் உனக்கு அங்கே அவளால் ஏதாவது பிரச்சனை யூஸ் பண்ணிக்கோ. சுபாஷே, கணேஷ், உங்க அண்ணன்டா. ஆமாண்ணா. எனக்கு முன்னாடியே வந்துட்டல நீ. சோனி, ஆமா மாஸ்டர் எங்க? காய்ஸ், நான் உள்ள இருக்கேன்டா. சோனி, டேய். Trap.